Illustration 3. From the following particulars of Chennai Sports Club, prepare receipts and payment account for the year ended 31st March 2018. ஓகே ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ்னு எழுதிடணும், 10,000ன்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1st 4/2017 வந்து 15,000. ஸோ பேங்க்குன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம பேங்க்குன்னு எழுதி 15,000 எழுதிடணும். இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்கீங்க. ஸோ கேஷ் உங்களுக்கு என்ன இருக்குது, போயிருக்கு, வெளியே போயிருக்கு. ஸோ தட் இஸ் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் பெய்ட் போட்டு என்ன எழுதிடணும், இங்கே 5,000 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ், அதுவும் என்ன இருக்குது, கேஷ் போயிருக்கு உங்களுக்கு வெளியே. ஸோ அப்போ டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இங்கே எழுதிடுங்க. அப்புறம் அப்கீப் ஆஃப் கிரவுண்ட், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ்னால் கிரவுண்ட் இருக்கும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது, அங்கே வந்து கிரவுண்ட் இருக்கும், அதை வந்து ஒழுங்காக வச்சுக்கணும், மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணணும் அதை. ஸோ அதனால் அது வந்து என்னது, அதுக்கும் சார்ஜிங் ஆகுது 22,500. ஸோ அதுவும் இங்கே நம்ம பேமெண்ட் அக்கௌண்ட் பேமெண்ட் சைடில் நம்ம எழுதிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு அதோட மீனிங் ப்ராப்பராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களோட இந்த சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகே, சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஷார்ட்டாக எழுதுகிறேன் நான், கிளப் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த என்ஜிஓக்கு வந்து மெம்பராக இருக்கிறதுக்காக ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. ஸோ ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த என்ஜிஓக்கு மெம்பராக ஆகிடுவாங்க. ஓகேங்களா, ஒன் டைம் ஃபீஸ். ஓகே, பட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வேறு. இந்த என்ஜிஓ வந்து ரன் பண்ணுறதுக்காக அவங்க மந்த்லி இல்லை 2 month 3 month என்ன மந்த் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன ஆகும், அவங்க அதை கொடுத்தாகணும் அமௌண்ட்டு. சரிங்களா. அந்த இல்லைனா இப்போ டொனேஷன் வரல, வேறு எங்கேருந்து நம்மளுக்கு மணி ரிசீவ் ஆகலைன்னா, ஸோ இவங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சில மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த என்ஜிஓ ரன் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, ஸோ தட் இஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸும் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் அது வந்து டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், பேட்ஸ் அண்ட் பால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் போயிருக்கு இந்த இடத்துல, அப்போது அது நம்ம இந்த பக்கம் எழுதுவோம், பேமெண்ட் சைடில் எழுதிடுவோம். அப்புறம் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் அண்டு வரப்போகிற இயர், ஃப்யூச்சர் இயர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சப்சிக்வெண்ட் இயர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அது வந்து 74,500. ஸோ எப்படி இங்கே இருக்கோ அப்படியே என்ன பண்ணணும், நம்ம இந்த பக்கம் எழுதிடணும். ஓகே, ஸோ எழுதிட்டு இங்கே அவுட்டரில் அமௌண்ட் எழுதிடுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ டோர்னமெண்ட் நடந்திருக்கு, அதுக்கு அமௌண்ட் வந்து போயிருக்கு வெளியே, அது நம்ம பேமெண்ட் சைடில் எழுதிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், டோர்னமெண்ட் ஃபண்டு ரிசீவ்டு. ஸோ அந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அது எங்கேருந்து ஒரு ஃபண்டு வந்துடுச்சு அவங்களுக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரிசிட் சைடில் நம்ம டோர்னமெண்ட் ஃபண்டுன்னு எழுதிடணும். ஸோ 15,000ன்னு எழுதிடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே டூ பேலன்ஸ் கேரிட் டவுன் கேஷ் கொடுத்துடணும், கேஷ்னு எழுதிடணும் 5,000. ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கோம் இங்கே, பேங்க். ஓகே, பேலன்சிங் ஃபிகர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஆட் பண்ணிக்கோங்க, 1,20,000 வரும். ஓகே, ஸோ 1,20,000 இந்த 5,000 இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. மொத்தமாக இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு இந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டுமே மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 வரும். சரிங்களா. இவ்வளோ தான் இது.